சார் வணக்கம். வணக்கம். வர 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்மளுடைய ஏடிஎம்கே கட்சி போட்டியிட வாய்ப்பு இருக்குதா? கண்டிப்பான முறையில் அண்ணா புரட்சித் தலைவர் அம்மா திராவிட முன்னேற்றக் கழகமானது வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களாக நிற்பவர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா சொத்து வரி உயர்வு மற்றும் மின்சார கட்டண உயர்வு, இதை பற்றி உங்களுடைய ஏடிஎம்கே கட்சியினுடைய கருத்து என்ன? இன்றைய சூழ்நிலையில் விலைவாசி உயர்வு என்பது மிகவும் கொடூரமாக இருக்கின்றது. மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இதை நாங்கள் உண்மையாக கண்டிக்கின்றோம். இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசானது அரசை தோற்கடிப்பார்கள். இதுவே எங்களுடைய நிலைப்பாடு. மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு ஏடிஎம்கே என்கிற அந்த கட்சியை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனால் ஏற்கனவே தமிழகத்தில் ஆட்சி செய்த 3 முதலமைச்சர்கள், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, இவங்க 3 பேர் பேரை கட்சியிலையும் வச்சுருக்கிறீங்க, கொடியிலையும் அவங்கள உருவத்தை வடிவமைச்சிருக்கிறீங்க. இதில் மாற்றத்தை கொண்டு வருவோம்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே 3 பேரும் ஆட்சியில் இருந்தவங்க, முதலமைச்சராக இருந்து இன்றைக்கி அவங்க இல்லை. நீங்கள் எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க? அதுக்கான அர்த்தம் எங்களுக்கு சொல்ல முடியுமா? அறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது நான் இந்த கழகத்தை ஆரம்பிக்கவில்லை. ஏனென்றால் ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற நோக்கத்தோடு வந்தவர் அறிஞர் அண்ணா. ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இரும்பு பெண்மணியாக கட்சியை மட்டுமல்ல அரசையவே ஒரு கட்டுப்பாட்டோட வீரத்தோட நடத்தி சென்றவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். நாங்கள் சொல்வது என்னவென்றால், ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்வது, இந்த 30 தலைவர்கள் இன்று உயிரோடு இல்லை, அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள். அதன் பின்பு திராவிட முன்னேற்ற கழகமும் சரியில்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரியில்லை என்ற காரணத்தினால் நாங்கள் ஏடிஎம்கே என்ற கழகத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த 30 தலைவருடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும். அவர்கள் மரணம் அடைந்த பின்பு இப்பொழுது இருக்கக்கூடிய அவர்கள் செயல்பாடு சரியில்லை. பணத்திற்காக மட்டும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், பதவிக்காக மட்டும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இப்போது இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இல்லாமல் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாற்றத்தை உருவாக்க நாங்கள் வந்திருக்கின்றோம். சார், நீங்கள் ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சியை தொடங்கி ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வருவோம்னு சொல்கிறீங்க. அதே போல் நடிகர் விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து மாற்றத்தை கொண்டு வருவோம் தமிழ்நாட்டில்னு சொல்கிறாரு. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று கழகத்தை ஆரம்பித்திருக்கின்றார். நாங்களும் ஏடிஎம்கே என்ற கழகத்தை ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எந்த தவறும் செய்யாதவர்கள், இதுவரையில் ஆட்சியில் அமராதவர்கள், எந்த கழகத்தினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, நல்லவர்களாக பார்த்து எந்த ஊழலும் செய்யாதவர்களாகவும் ஆட்சியில் இதுவரையிலும் அமராமல் இருப்பவர்களையும் பார்த்து அவர்களுடன் இணைந்து 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி அடைந்தால் மட்டுமே ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். அதே போன்றுதான் விஜய் அவர்கள் செய்வார்கள் என்று நாங்கள் எண்ணுகின்றோம். அப்போதுதான் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கருத்தும் உங்களுடைய ஏடிஎம்கே கட்சியினுடைய கருத்தும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு இருக்கிறதுனால
வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நீங்கள் 2 பேரும் இணைஞ்சு பணியாற்ற வாய்ப்பு இருக்கா? நாங்களும் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கின்றோம். தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்களும் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கின்றார். ஏறத்தாழ எங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரே வயதுதான். அது ஒரு புறம் இருக்கட்டும். நாங்களும் மக்கள் நலமாக இருக்க வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்திருக்கின்றோம். விஜய் அவர்களும் அதே நோக்கத்தோடு வந்திருக்கின்றார். பாராட்டத்திற்குரியது. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குமேயானால் பெரியார் அவர்களையும் காமராஜ் அவர்களையும் அவர் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதே போன்று நாங்கள் அண்ணா அவர்களையும் புரட்சித் தலைவர்களையும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களையும் கொண்டு வந்திருக்கின்றோம். இவர்களெல்லாம் ஒன்றிணைத்து தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் ஈடுபட்டால் கண்டிப்பான முறையில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்று எண்ணுகின்றோம். அப்படி ஒரு பட்சத்தில் நாங்கள் சேர்ந்து பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பான முறையில் சேர்ந்து நாங்கள் அனைத்து தொகுதிகளிலும் கூட்டணியாக போட்டியிட்டு அவர் நினைத்ததை போன்றும் நாங்கள் நினைத்ததை போன்றும் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 1 வருட காலம் இருக்கின்றது. அவர் என்னென்ன நோக்கத்தோடு செல்கின்றார் என்பதை நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எதற்காக வந்திருக்கின்றோம், எங்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பது அவரும் தெரிந்து கொண்டு அதன் பின்பு நாங்கள் முடிவெடுப்போம். இப்போதைக்கும் நம் சொல்ல இயலாது. இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து அதனுடைய என்ன என்பதை நான் உங்களிடம் தெரிவிக்கின்றேன். சார், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்களை பற்றி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ரஜினி சினிமாவில் சூப்பர் ஸ்டார், அரசியலில் நான் தான் சூப்பர் ஸ்டார் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு மேடையில் பேசியிருக்கிறார். அதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? சினிமா பொழுதுபோக்கு என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. சினிமா பொழுதுபோக்கில் சூப்பர் ஸ்டார், காமெடி நடிகர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் சினிமா துறையில் மாறிக்கொண்டே இருப்பார்கள். இன்று ஒருவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், நாளைக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம். அது பொழுதுபோக்கு. ஆனால் அரசியல் என்பது அப்படி அல்ல. அரசியலில் மக்களுக்காக சேவை செய்வதற்காக பயணம் செய்கின்ற ஒன்றுதான் அரசியல். அப்படிப்பட்ட இந்த அரசியலில் சூப்பர் ஸ்டார் நான் அப்படி என்று கூறுவது ஒரு கேலி கூத்தாக இருக்கின்றது.